ஆக்சுவலா எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, கிலோ வந்து கம்மியா வந்து குடுத்துருக்காங்க. சில பேர் வந்து சீட் பண்ணாங்க அப்படின்றத வந்து நாங்க சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ வாஸ்து செடின்னு கூட சொல்றாங்க. பட் மாடி தோட்டம் வைக்காட்டாலும் அட்லீஸ்ட் 1, 2 ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வந்து எல்லா மிளகாவும் வந்து கீழ் நோக்கி தான் வளருமா. பட் இந்த மிளகா வந்து மேல் நோக்கி வந்து எப்பயுமே வாங்க மாட்டேன். எனக்கு ஒரு வருஷம் செட்டே ஆகாது. ஆன்டிக் பொருட்கள் எல்லாமே பழசு, புதுசு 2மே வச்சிருக்காங்க. ஃபேன்சி ஐட்டம்ல இருந்து பிளம்பிங் ஐட்டம், எலக்ட்ரிக்கல், யூஸ் டு நியூ எல்லாத்துலயுமே யூஸ் டு நியூ 2மே இருந்தது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கிச்சன் யூட்டென்சில்ஸ், அதுக்கப்புறம் மண் பாத்திரம், கிளாஸ் வேர், அதுக்கப்புறம் பெட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், டாக்ஸ், கேட்டு அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சைடு வச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடை தாண்டி போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ்ஷா இருந்தது வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கீரை, காய்கறிகள் எல்லாமே வந்து அது ஒரு சைடு வந்து வச்சிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி யாரையா பார்த்தா நானும் ஹஸ்பண்டும் முதல்ல அவங்கள்ட்ட தான் போய் வாங்குவோம். வந்துட்டு ஏதோ வாங்கிட்டு ஜிபே பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாமே வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செல்லர்ஸ் வந்து இந்த மாதிரி இடக்குறப்புல வந்து சீட்டிங் பண்றாங்க அப்படின்னு வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி வாங்க போற நம்மள ஒருத்தவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து சீட் பண்றதும் அதுவும் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு 5 10 கிடைக்கும் தான் வந்து இந்த வெயில்ல உட்காந்துருக்கேன், அதையும் ஏமாத்திட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது வயசானவங்க. மோஸ்ட்லி வந்து பார்க்கும் போதே பயங்கரமா டெம்ட் ஆயிடும். என்னடா மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ரூட் வந்து பலாப்பழம் தான். பட் அவர் வந்துட்டு நாங்க வந்து ஃபுல் பழமா வந்து வாங்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பெருசு வாங்கினா எங்க 4 பேருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால சின்ன சைஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஹஸ்பண்ட் வந்து சின்னதா ஐட்டம் வந்து முன்னாடி நாங்க வாங்கணும் அப்படின்றது எங்க பிளான்ல இருந்தது. பட் அங்க இந்த ஒரு கிழங்கு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீங்க யாராவது பாத்துருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி தெரியுமான்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ சந்தையிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வாங்கின பொருள் எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து வெயிட் போட்டு பார்த்துடலாம். சந்தை இது எல்லாமே வந்து டிஜிட்டல் வேயிங் ஸ்கேல்ல வாங்கினது. நார்மல் வந்து பழைய தெராசு அந்த இதுல வந்து வாங்கல. அண்ட் இப்போ நான் சொல்றது தான் ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த பல்லாவரம் சந்தையில சீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தையை பத்தி மொத்தமா வந்து நாங்க தப்பா பேசல. அது வந்து எல்லாருமே ஏமாத்துறாங்க, யாரும் அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லல. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி தவறுகள் சீட்டிங் வந்து பண்றாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி ஜாக்கிரதையா பார்த்து எல்லா பொருளும் வாங்கணும், ஏமாறாம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. நிறைய மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம். ஏன் இங்க போறதுக்கு முன்னாடி எங்களுக்கே வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்றது தெரியாம தான் இருந்தது. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காசை வந்து முதலீடு பண்ணி பொருள் வாங்கிட்டு வந்து அந்த சந்தையில வந்து வியாபாரம் பண்றாங்க. ஸோ அவங்களோட உழைப்பு வந்து கண்டிப்பா வீணா போயிடக்கூடாது. நீங்க போங்க, எல்லா பொருளும் வாங்குங்க. பட் செக் பண்ணி 1க்கு 2 தடவை எடை வந்து வாங்குறீங்கன்னா டிஜிட்டல் வேயிங் ஸ்கேல்ல செக் பண்ணிட்டு நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதை மட்டும் தான் இந்த வீடியோல நாங்க தெளிவா உங்களுக்கு வந்து சொல்றோம். இந்த ஒரு பல்லாவரம் சந்தை வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சந்தை தான். இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த சந்தை வந்து ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நவப்பகுதிக்காக இறைச்சி வந்து விற்கிறதுக்காக தான் இந்த வெள்ளிக்கிழமை சந்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா காய்கறி, பழங்கள், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க வந்து கிடைக்க